வணக்கம் நண்பர்களே! நீங்க எல்லோரும் நலமா, சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒன் பாட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஒன் பாட் ரெசிபி சீரிஸ்ல இதுக்கு முன்னாடி நான் நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அத இன்னும் யாராவது பார்க்கலன்னா, அதோட லிங்க்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம அதையும் பாருங்க. சரி, இன்னைக்கு இந்த ஒன் பாட் ரெசிபி சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒயிட் சாஸ் பாஸ்தா. இதுல இந்த ஒயிட் சாஸ்க்கு நான் வந்து கோதுமை மாவு, இல்ல மைதா மாவு இது மாரி எதுவும் சேர்க்காம பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருந்துச்சு. நெறைய வெஜிடபிள்ஸ், சீஸ்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள் எது வேணா சேர்த்துக்கலாம். குவான்டிட்டியும் வந்து இவ்வளோதான்னு இல்ல. எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். சூப்பரா இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் பாட்ல தான் பண்ணியிருக்கேன். நீங்க பிரஷர் குக்கர்லயும் இதே சேம் மெத்தட ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் பாட்ட வந்து சாட்டே மோட்ல வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து உருக்கிக்கோங்க. இந்த பட்டர் உருகுனதுக்கப்புறம் இதில ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்ட வந்து நல்லா இந்த மாதிரி பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இல்லன்னா பெரிய வெங்காயமா இருந்தா அதில பாதி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா அந்த மாரி பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தையும், பூண்டையும் லேசா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயமும், பூண்டும் லேசா வதங்குனதுக்கப்புறம், நமக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் இதில ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நான் பார்த்தீங்கன்னா 3 கலர் பெல் பெப்பர், சேர்ந்தாப்புல ஒரு 3/4 கப் அளவு, அப்புறம் 1 கப்பு ப்ராக்கோலி, 1/2 கப்பு ஸ்வீட் கார்ன். இதெல்லாம் தான் நான் சேர்த்துருக்கிறேன். நீங்க வேணும்னா கேரட், பீன்ஸ் இல்லன்னா zucchini இந்த மாதிரி காய்கறி கூட சேர்த்துக்கலாம். தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட ஒரு 1லேருந்து 1 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்டாலியன் சீசனிங், அப்புறம் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அப்புறம் 1 1/2 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், 1 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். நம்ம ஏற்கனவே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாஸ்தாக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. நீங்க ஸ்பைசஸ் கூடவே உப்பையும் சேர்த்துக்கலாம். நான் அப்போ சேர்க்காம விட்டுட்டேன். அதனால இப்போ சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இது கூட 1/4 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லன்னா ஹெவி க்ரீம் எது உங்களுக்கு அவைலபிளா இருக்கோ அத சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்க க்ரீமோட அளவு வந்து உங்க பாஸ்தா குவான்டிட்டிக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கலாம். அடுத்தது பாஸ்தா சேர்த்துக்கலாம். நீங்க என்ன பாஸ்தா யூஸ் பண்ணுறீங்களோ அத எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 விதமான பாஸ்தா வந்து கலந்து ஒரு 2 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாஸ்தா சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாஸ்தாவை சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம், இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போறோம். தண்ணி பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லா வந்து தண்ணியே சேர்க்கல. பாலும் தண்ணியும் கலந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். 1 கப்பு பாலு, 1 கப்பு தண்ணி. இது 2ம் கலந்து நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா, நீங்க வெறும் தண்ணி மட்டும் 2 கப் அளவு சேர்த்துக்கிட்டா போதும். டோட்டலா இப்போ 2 கப்பு நம்ம க்ரீம் ஒரு 1/4 கப்பு ஊத்தியிருக்கோம் இல்லையா? அதனால இதுவே போதுமானதா இருக்கும் அது வேகறதுக்கு. இல்ல ரொம்ப சேர்த்துட்டீங்கன்னா, குழஞ்ச மாதிரி வந்துரும். பாலும் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம், ஒரு 1 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இல்லன்னா, இந்த மாரி கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொதிக்க ஆரம்பிச்சதும் நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு, இதுக்கு மேல சீஸ்லெட்ட இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இங்க ஷெடர் சீஸ்லெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு விருப்பமான மொசரெல்லாவோ, இல்ல பெப்பர் ஜாக்கோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சீஸ்லெட்ட வச்சுட்டு இன்ஸ்டன்ட் பாட்ட க்ளோஸ் பண்ணிடலாம். பிரஷர் குக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா, பிரஷர் குக்கர க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டுறலாம். இன்ஸ்டன்ட் பாட்ட வந்து பிரஷர் குக் மோட்ல வச்சுட்டு 4 இல்லன்னா 5 நிமிஷம் செட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து அந்த 4 மினிட்ஸ்லேயே வந்து தேவையான கன்சிஸ்டன்சி கிடைச்சிரும். அதுக்கேத்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க. நான் 5 மினிட்ஸ் வச்சாலும், அது முடிஞ்ச உடனே நானே பிரஷர் ரிலீஸ் பண்ணிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். அதனால நீங்க 4 மினிட்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இன்ஸ்டன்ட் பாட்ட ஓப்பன் பண்ணி பாஸ்தா எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்களா? சூப்பரா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நல்லா க்ரீமியாவும் இருக்கு. அதே சமயம் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில பாஸ்தா வெந்தும் வந்திருக்கு. இப்போ இது கூட கடைசியா ஒரு 1/4 கப் அளவுக்கு ஸ்லைஸ்டு ஆலிவ்ஸ், அப்புறம் ஒரு 1/2லேருந்து 1/4 கப்பு உங்க விருப்பம் போல ஷ்ரெட்டட் மொசரெல்லா சீஸ். இது 2யும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து உங்க பசங்கள்ட்ட குடுத்தீங்கன்னா, அம்புட்டும் உடனே காலியாயிடும். இதே நீங்க பிரஷர் குக்கர்ல பண்ணீங்கன்னா, விசில் போட்டு 10 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிக்கோங்க. இல்லன்னா ஒரு விசில் விட்டு நிறுத்திடுங்க. அவ்வளோதாங்க. அட்டகாசமா ஒயிட் சாஸ் பாஸ்தா இன்ஸ்டன்ட் பாட்ல ரெடி. இதில இந்த பாஸ்தா வந்து நீங்க சிக்பீல செஞ்ச பாஸ்தா, இல்லன்னா வந்து மில்லட் பாஸ்தா யூஸ் பண்ணீங்கன்னா, நம்ம ஃபுல்லாவே வந்து ஒரு குளூட்டன் ஃப்ரீ ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி பண்ணலாம். கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் குடுக்கறதுக்கும் ஒரு நல்ல ஆப்ஷன். குயிக்காவும் பண்ணிடலாம். விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த பாஸ்தா ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் இதே மாதிரி இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவ இன்ஸ்டன்ட் பாட்லயோ இல்லன்னா பிரஷர் குக்கர்லயோ ட்ரை பண்ணுங்க. உங்க பசங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு டைம் நானும் சொல்றேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா அன்லைக்காவது பண்ணிட்டு போங்கன்னு. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி லைக் இல்லன்னா அன்லைக் எதையாவது பண்ண சொல்லுங்க. பார்த்து போட்டு பண்ணுங்க கொஞ்சம். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.